ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போஸ்ட் பண்றேன். அண்ட் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்க போற விஷயங்கள் நிறைய இருக்கு. அண்ட் லாஸ்டா அப்லோட் பண்ண ரீல்ஸ்ல வந்து யூரோ யூஎஸ்டியோட ட்ரேடோட லாஜிக் வந்து நான் ஃபுல் வீடியோ வந்து யூடியூப்ல பாருங்கன்னு போஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்க போற ரெண்டு விஷயங்கள், ஒன்று வந்து நல்ல விஷயமும் இருக்கு, இன்னொன்று வந்து கெட்ட விஷயமும் இருக்கு. ஸோ இவ்வளோ நாள் ப்ராஃபிட் போக அந்த ஒரு ஸ்மால் ட்ரீம்னு சொல்லலாம், ஹோலி லேண்டோட மைக் வாங்கணும்னு ஆசை இருந்துச்சு. ஸோ இதை வாங்குறப்ப தான் ஒரு விஷயம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிச்சு. லைக் எந்த அளவுக்கு மணி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு லோ காஸ்ட் மைக் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், அப்கிரேட் பண்ணியிருக்கேன். இதை யூஸ் பண்றப்ப அவ்வளோ அட்வான்டேஜஸ் அண்ட் அவ்வளோ சர்ப்ரைசிங்கான நிறைய நிறைய திங்ஸ் இருக்கு கைஸ். ஸோ லேர்ன் பண்றதுக்கும் யூஸ் பண்றதுக்கும் யூட்டிலைஸ் பண்றதுக்குமே இருக்கு. ஸோ ஹோலி லேண்ட் இது ஒரு ஒன் ஆஃப் த ட்ரீம் கூட சொல்லலாம். ஸோ இப்போ டாபிக்ல போறதை பத்தி பேசினா நம்ம கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் யூரோ யூஎஸ்டி. யூரோ யூஎஸ்டியில் ஏன் வந்து லாஸ் நடந்திருக்கு அப்படின்னு. என்னதான் மார்க்கெட் மல்டிபிள் டைம்ல நம்மளுக்கு கன்ஃபர்மேஷனே கொடுத்தாலும் பயாஸ்னு ஒரு விஷயம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஓவரால் மார்க்கெட்டை புஷ் பண்றது யாருன்னு தெரிஞ்சுக்கணும். புஷ் பண்ற பயாஸ் வந்து கம்ப்ளீட்டா செல் சைடில் இருக்கிறப்ப, ஈவன் தோ ஹையர் டைம் ஃப்ரேம்ல நம்மளுக்கு கன்ஃபர்மேஷனே கிடைச்சாலும் லோயர் டைம் ஃப்ரேமோட ஸ்ட்ரக்சர் வைஸ் மார்க்கெட் இன்னும் ஷிஃப்ட் ஆகல. கம்ப்ளீட் ஃபால் ஆகிட்டே இருக்கிறப்ப மார்க்கெட் ரைஸ் ஆகணும் அப்படின்னா அது கம்ப்ளீட் மல்டிபிள் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், பிரேக் அவுட், அதில் ஃபேக் அவுட் நடக்குதா, பிரேக் அவுட் நடக்குதான்னு எல்லாமே தெரிஞ்சுக்கணும். யூஎஸ்டியில் மல்டிபிள் டைமில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சுமே மார்க்கெட் கீழே மேலே போகாமல் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக ஃபால் தான் இருக்குது. இந்த ஒன்லி சர்க்கம்ஸ்டன்ஸ் அதில் இருக்கிற ப்ரைஸோட ரேஞ்ச் எல்லாமே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் தான் ஓவரால் மார்க்கெட்டை டாமினேட் பண்ணிட்டு. ஸோ இந்த டைமில் நம்ம ரிஸ்கியான ட்ரேட் தான் எடுத்தோம். லெட்ஸ் வெயிட் பண்ணி தான் ட்ரேட் எடுத்தேன். அந்த ட்ரேட் லாஜிக்கில் எனக்கு லாஸ் ஆனாலுமே எனக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு தான் நான் எல்லா இடத்துலையுமே சொல்லுவேன். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, லாஸ் நடக்குது அப்படின்னா அதில் இருக்கிற ரிஸ்க் எவ்வளோ நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு ரொம்ப முக்கியம். ஏன்னா ரிஸ்க்கை நான் அனலைஸ் பண்ணுறேன், இன்றைக்கி நான் 1% தான் வைக்கிறேன் அப்படின்னா 1% மட்டும் வைங்க கைஸ். அதுக்கு மேலே மார்க்கெட்டில் வைக்க வேணாம். ஒரு கிளியராக ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறதா எப்படி உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா, யூரோஎஸ்டியில் இன்றைக்கி லாஸ் பண்ணப்போ 1%, ஓகேங்களா, 1% லாஸ் ஆகிருக்கு அப்படின்னா அகெயின் நான் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன், ஒரு ட்ரேடில் ப்ராஃபிட் புக் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நார்மல் ரேஞ்ச் 1:2 அபவ் தான் இருக்கணும். இல்லையே 1:1 இருந்துச்சு அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஈக்குவலாக தான் இருக்கும், இல்லை எய்தர் லாஸ் அதிகமாக இருக்கும். எப்போ ஒரு ரிஸ்க் ரேஷியோ வந்து 1:2 அண்ட் அபவ் இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து இது வரைக்கும் நான் எடுத்த ட்ரேட்ஸில், இது வரைக்கும் ஜேர்னல் பண்ண செல்ஃப் அனலைசிஸில் அண்ட் இது வரைக்கும் ட்ரேட் பண்ண எல்லா லாஜிக் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரேட்லேயுமே வந்து 1:2 அண்ட் அபவ், 1:4 நடந்திருக்கும், 1:3.5 வந்திருக்கும், 1:5 வந்திருக்கும், 1:6 வந்திருக்கும். பட் இந்த எல்லா ரேஷியோலையுமே எனக்கு லாஸ்ன்னு ஒரு விஷயம் ஆக்ட் ஆனிச்சுன்னா 1% தான் ஆக்ட் ஆகணும். அப்போ இந்த 1% ஆக்ட் ஆகுறப்போ 1% எனக்கு யூரோஎஸ்டி லாஸ் ஆயிருக்கு. இந்த வீக் எனக்கு வந்து ஒரு 3 ட்ரேட் லாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 3 ட்ரேட் லாஸ் ஆகுதுன்னா அந்த 3 ட்ரேடுக்குமே மொத்தமாகவே எனக்கு 3% தான் லாஸ் ஆகணும். அந்த 3% லாஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு நான் ப்ரைஸ் ரேஞ்ச் எடுக்கணும், பொசிஷன் சைஸ் கேல்குலேஷன் எடுக்கணும். இன்றைக்கி நான் ஒரு ட்ரேடுக்கு 10,000 தான் ரிஸ்க் வைக்கிறேன் அப்படின்னா அது 10,000 மட்டும் தான் இருக்கணும் இல்லையா, அதுக்கு மேலே அபவில் போய் எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகக்கூடாது. அப்போ இது 10,000 வரைக்கும் தான் கரெக்டாக இருக்குது, 10K வரைக்கும் தான் இருக்கணும் அப்படின்னா அந்த 10Kக்கான மெஷர்மெண்ட் அப்ராக்சிமேட்டாக எடுக்காமல் அக்யூரேட்டாக எடுக்கணும். அது ஃபர்ஸ்ட் திங். அதுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச், டேட்டா ரேஞ்ச், பொசிஷன் சைஸ் கேல்குலேஷன் அண்ட் பிப்ஸ் கேல்குலேஷன், இது எல்லாமே 4 வெரைட்டிஸ் இருக்குது. இது 4 டைப்ஸையும் நம்ம டோட்டலாகவே தரவாக இருந்தால் தான் நம்மளால் அனலைஸ் பண்ணி என்ட்ராக முடியும், ரிஸ்க்கை மேனேஜ் பண்ண முடியும். அதனால தான் இப்போ எனக்கு நடந்த லாஸ் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா ட்ரேடிங்கில் லாஸ் இல்லாமல் எந்த ஸ்ட்ராட்டஜியும் எந்த எஜுகேஷனும் இல்லை. எப்பயுமே லைஃபாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இல்லாமல் இன்கம் அதிகமாக இருக்கணும். இன்கம் அதிகமாக இருக்கணும், எக்ஸ்பென்ஸ் குறைவாக இருக்கணும். எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருந்து இன்கம் குறைவாக இருந்துச்சுன்னா லைஃப் க்ரோ ஆகாது. இன்கம் அதிகமாக இருக்கணும், எக்ஸ்பென்ஸ் குறைவாக இருக்கணும் கைஸ். ஸோ இந்த லாஜிக் வைஸ் தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டே மெஷர் ஆகும். அன்டில் இட்ஸ் யங் ட்ரேடர் ஹேரியர், சி யூ ஆன் தி அனதர் ட்ரேட். உங்களுக்கு ட்ரேட் லாஜிக்கில் ஏதாச்சும் டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு மறக்காம டிஎம் பண்ணுங்கள் ஆர் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஐ வில் ஹெல்ப் யூ இன் எனி டைம் கைஸ். அன்டில் இட்ஸ் யங் ட்ரேடர் ஹேரியர், சி யூ